எனக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியுது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல. ட்ரேட் எடுக்கிறப்ப எனக்கு மட்டும் தான் கை நடுங்குதா, இல்லை எல்லாத்துக்கும் கை நடுங்குதா? மொபைலில் சார்ட்டு பார்க்குறப்ப மட்டும் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என் மைண்டு ஏன் போகுது? மொமெண்டம் வரும்னு சொல்லி சார்ட்டை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். ஆனால் மொமெண்டம் வந்தால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. நான் ஒரு ட்ரேடரு, ஆனால் ஏன் மொமெண்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மொமெண்டம் வந்துச்சுன்னா எனக்கு ஏன் பயமாக இருக்குது? லாஸ் வர்றப்ப ஹோல்டு பண்ணி வச்சுட்டே இருக்கேன் ட்ரேடை. ஆனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் ஏன் கட் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன்? ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணால் நெக்ஸ்ட் டே என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்குறப்ப எனக்கு மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நான் ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது இல்லையா? ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நான் ஏன் ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு போகிறேன்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மைண்ட் செட்டு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சைக்காலஜி தான். ஸோ என்னதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு தெரியல, உங்கள் மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, டிசிப்ளின் இந்த மைண்ட் செட் உங்கள்கிட்ட இல்லை, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி ஃபுல் சீரீஸ் தான். இதில் சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நிறையாவே. கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வர்றப்ப நீங்கள் ஒரு நல்ல டிசிப்ளினான ட்ரேடராக இருப்பீங்க. அண்ட் உங்களால் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருதுன்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஓகே கைஸ், இந்த சீரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர் டு ப்ரோ எல்லாத்துக்குமே தான். யாருனாலலாம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவங்க எல்லாத்துக்குமே தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியை விட சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாரன் பஃபட் பற்றி. அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா 5% தான் ஸ்ட்ராட்டஜி, 95% மைண்ட் செட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ப்ராஃபிட்ஸ் வர்றப்ப உடனே கட் பண்ணிடுவோம். ஆனால் லாஸ் போயிட்டு இருக்கப்ப நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சு அகைன் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஹோப்போடு இருப்போம். இதுவே ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஹோப் இல்லாமல் உடனே கட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான். எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். அவங்கள்ட்ட சரியான டிசிப்ளின் இருக்காது. மார்க்கெட்டை பற்றி அவங்க சரியாக புரிஞ்சுக்காம எங்கே என்ட்ரி எடுக்கிறது எங்கே எக்ஸிட் ஆகுறதுன்னு தெரியாமல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. இந்த 3 விஷயம்தான் இதுக்கான காரணம். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி வீக்காக இருக்கிறது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் வெளியவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் வச்சு நடத்துகிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸில் எப்போயுமே எல்லோரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ்க்குள்ளே எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அவங்க உங்கள்கிட்ட கடன் கேட்டு இல்லை ஃப்ரீயாகவே கேட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்குள்ளே எமோஷன்ஸ் கொண்டு வரக்கூடாது. பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறுன்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். அப்போ இதுக்குள்ளேயும் நம்ம எமோஷன்ஸை கொண்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் லாஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அது லாஸாகவும் ஆகலாம், ப்ராஃபிட்டாகவும் ஆகலாம். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுறத விட லாஸுக்கு தான் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் ஆவீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிடுவீங்க. லாஸ் தான் உங்களுக்கு ஆகும் அதிகபட்சம். ஸோ நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறையா மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. நான் சொல்கிறனாலையோ இல்லை இன்னொருத்தவங்க சொல்கிறனாலையோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்க. நீங்கள் எப்போ நீங்களாம் உட்காந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நீங்களும் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆவீங்க. ஏன்னா மெனி ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு அதிகமான காரணமாக இருக்குது. இந்த எமோஷ்னல்னால தான் நிறையா ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிசிப்ளின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டிசிப்ளினே இருக்காது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சடனாக உள்ளே வருவாங்க, மார்க்கெட்டை பார்ப்பாங்க, ரெட் கேண்டில் இறங்கிட்டு இருக்கும், செல் என்ட்ரி போவாங்க. க்ரீன் கேண்டில் ஏறிட்டு இருக்கும், பை என்ட்ரி போவாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் 200 ரூபீஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க 200 ரூபீஸ். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மார்க்கெட்டு உங்கள்கிட்ட இருக்க மொத்த ப்ராஃபிட்டையும் மொத்தமாக பிடிங்கிக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டு டிசிப்ளினோட பண்ணுங்கள். உங்களுக்கான என்ட்ரிக்கான இடம் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு பெரிய ரீசன்.
நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், நம்ம எங்கே டார்கெட் செட் பண்ணணும், நம்ம எங்கே எஸ்எல் மெயின்டைன் பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சாதான் நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இடையில கட் பண்ணிட்டு வரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது, டார்கெட் எங்கே வைக்கணும்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும்னு தெரிஞ்சிருந்தாதான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, டார்கெட் வைப்பீங்க. அதுவே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுக்கிறப்ப கண்டிப்பாக எமோஷ்னலி வீக்காக தான் ஆவீங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் பார்த்தோன்னே வெளியே எப்படா ஓடலான்னு தான் பார்ப்பீங்க. இதுவே லாஸ்க்கு போச்சுன்னா பரவாயில்ல, எப்படியாச்சும் ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த சின்ன லாஸை ஏற்றுக்க முடியாமல் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய லாஸாக தான் போய் முடியும். அந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸோட தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன லாஸஸ் எல்லாம் ஏற்றுக்க பழகினாதான் உங்களால் நல்ல டிசிப்ளின் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆக முடியும். நீங்கள் சின்ன லாஸை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்க்கை நம்ம எவ்வளோ கம்மியாக மெயின்டைன் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே சின்ன சின்ன லாஸை ஏற்றுக்க பழகுங்க. அப்போ தான் நீங்களும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஒரு மெயின் ரோல். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியலை, எங்கே என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுக்கிறீங்க. அந்த இடத்துல என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து ஒரு 500 லாஸு 1000 ப்ராஃபிட்னு சொல்லி எஸ்எல் அண்ட் டார்கெட் செட் பண்ணிங்கன்னா கூட ஸ்டில் நீங்கள் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ பாதியிலேயே கட் பண்ணிட்டு வர்றதுக்கு இதுவும் ஒரு பெரிய ரீசன். நீங்கள் சரியாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எஸ்எல் வைக்க மாட்டீங்க. எஸ்எல் வச்சா அடிச்சிரும், எங்கள் லாஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு எஸ்எல் வைக்க மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் காட்டினோடனே எடுத்துகிட்டு வெளியே ஓட தான் தோணுமே தவிர்த்து ஹோல்டு பண்ண தோணவே தோணாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்தால் பாதியில் கட் பண்ணிடுறீங்க, லாஸ் வந்தால் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு பிகினர் ட்ரேடர் மைண்ட் செட்லேருந்து பேசுகிறேன். நானும் பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப சின்ன சின்ன லாஸை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேன், நானும் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ப்ராஃபிட் ஒரு 100 200 வந்தால் கன்ஃபார்மாக எக்ஸிட் ஆகிட்டு வந்துடுவேன். இதுவே லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போனால் கூட நான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். அது எப்போ ரெக்கவர் ஆகும்ன்ட்டு. அது கடைசியில் ரெக்கவர் ஆகாது. 3000 4000 லாஸில் தான் போய் முடியும் அந்த டேவே. ஸோ பிகினர் ட்ரேடராக இருக்கவங்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இதை ஓவர் கம் பண்ண. ஆனால் நீங்களும் உங்கள் கெரியரை ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் நீங்களும் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகணும், என் கெரியர் ட்ரேடிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைனா இன்றைக்கி நீங்கள் தப்பிச்சிடலாம் மார்க்கெட்லேருந்து, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. உங்கள் கெரியர் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்எல் அடிக்க விடுங்க, இல்லைனா டார்கெட் அடிக்க விடுங்க. இடையில கன்ஃபார்மாக க்ளோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதில் சொன்னது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் இது எல்லாமே நடந்திருக்கு, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நானும் பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப இதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதை யாருனாலையும் ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்களும் கன்ஃபார்மாக ஓவர் கம் பண்ணலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகணும்னா வேறு வழியே இல்லை. ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்க விடுங்க, இல்லைன்னா டார்கெட் அடிக்க விடுங்க. ரெண்டும் இல்லாமல் இடையில க்ளோஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ப்ராசஸை நம்புங்க, ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் என்ட்ரி எடுத்ததுக்கு பின்னாடி இந்த 2 டைமிங்லையுமே உங்களுக்கு கை நடுங்குது, ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எகுறுது, ஸ்வெட்டிங் ஆகுது ரொம்ப. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான், இது எல்லாமே நடக்கிறது தான் எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே. அண்ட் முக்கியமாக பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப அதிகமாகவே நடக்கும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு இது நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே இது நடக்கும். நீங்கள் உடனே யோசிக்கலாம், அப்போ பிகினர் ட்ரேடராக இருந்தாலும் அவங்களுக்கு கை நடுங்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் கை நடுங்கும், அப்போ எப்படி தான் அதை ஓவர் கம் பண்ணுறது, இதை பண்ணவே முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிகினர் ட்ரேடர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இந்த 2 பேர்த்துக்குமே இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேட்ச் ஆகும். அது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறது, கை நடுங்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப கன்ஃபார்மாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் அதை தாண்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் இன்னும் ஆகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறது, இந்த மாதிரி நீங்கள் பேனிக்கெலாம் ஆக மாட்டீங்க. ஆனால் எப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸே பேனிக் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் அதிகமாக எடுக்கிறப்ப தான். ஸோ சேம் அதே தான் பிகினர் ட்ரேடருமே. பிகினர் ட்ரேடர் பொறுத்தளவுக்கு சின்ன லாட் கூட பெரிய லாட் மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம பிகினர் ட்ரேடர் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் இந்த மாதிரி பேச வேணாம், பொதுவாகவே பேசலாம். ஸோ இப்போ நமக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு, எதனால நமக்கு இந்த மாதிரி பேனிக் ஆகுது, எதனால நமக்கு கை நடுங்குது, ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட லாட் சைஸ் தான். எப்போ லாட் சைஸ் வச்சு இந்த மாதிரி எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டல் ஒரு 10K இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்திருக்க லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9K கிட்ட எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு 1000 rupees தான் பேலன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப கண்டிப்பாக எமோஷ்னலி ரொம்பவே வீக் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களோட 90% ஆஃப் த கேபிட்டல் முடிஞ்சிடும். அந்த இடத்துலையே பேலன்ஸ் இருக்க 10% கேபிட்டல் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேடு கூட எடுக்க முடியாது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் கூட பண்ண சான்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் 90% ஆஃப் த கேபிட்டலை ஒரு சிங்கிள் ட்ரேடில் போகிறப்ப கண்டிப்பாக அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கை நடுங்கும். ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ரொம்பவே பயப்படுவீங்க. வெறுத்து கொட்டும், ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா எகுரும், எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 5000 rupees கிடைக்கும். இதுவே அகைன் ரிவர்சல் ஆச்சுன்னா அதே 5000 rupees லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதிக லாட் எடுத்திருக்கீங்க. ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் வரும். இதுவே ஆப்போசிட்டாக போச்சுன்னா ரொம்பவே பயங்கரமாக லாஸ் வரும். நான் ப்ரீவியஸ் வீடியோ சைக்காலஜி பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன், எப்பயுமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை விட லாஸ் தான் எதிர்பார்த்துருக்கணும், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லி. ஸோ அதே தான் இங்கேயுமே நான் சொல்கிறேன், நம்ம எப்பயுமே லாஸை தான் எதிர்பார்த்துருக்கணும், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் உடனே ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினச்சி அதிக லாட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் சடனாக ரிவர்சல் ஆகும். அப்போ உங்களோட மொத்த கேபிட்டலும் ப்ளோ ஆயிரும். இதுவே நீங்கள் ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு 10,000க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது ஏற்றுக்கலாம் கன்ஃபார்மாக. அதுலேயும் உங்களுக்கு கை நடுங்குது, ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரே இந்த இடத்துல ரொம்ப பேனிக் ஆவாங்க, அவங்களுக்குமே கை நடுங்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எந்த விஷயத்தில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சேம் இதே தப்பு தான் பண்ணுவாங்க. அவங்களோட கேபிட்டல் இப்போ ஒரு 1 lakh வச்சுருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக 10,000க்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 10,000ங்கிறது அவங்களுக்கு சின்ன காசாக தெரியும். எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வச்சுருக்க 1 lakh கேபிட்டலுக்கே ட்ரேட் எடுக்க பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அவங்களோட அக்கௌண்ட் மொத்தமும் ப்ளோ ஆயிரும். ஸோ இதனால தான் அவங்களும் அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆனோடனேயுமே ஸ்வெட் ஆகிட்டு, கை நடுங்கிட்டு, பேனிக் ஆகி ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லாட் எடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, அதிக லாட் எடுக்கக்கூடாது. எமோஷன்ஸ் எங்கே ப்ளே பண்ணுதுன்னா இந்த அதிக லாட்னால தான். ஸோ இந்த அதிக லாட்னால தான் எல்லாத்துக்கும் கை நடுங்குது, ஸ்வெட் ஆகுது, ஹார்ட் பீட் வருது, இன்னும் நிறையா ப்ராப்ளம்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரே ரீசன் இது தான். மொத்தமாக அவங்க லைஃப்பில் சேவிங் பண்ண காசு எல்லாமே வச்சுருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இதை போட்டு டபுள் ஆகலான்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட மொத்த சேவிங்ஸையும் கொண்டு வந்து என்ன இதுன்னே தெரியாமல் மொத்தமாக ஒரு சிங்கிள் ட்ரேடில் எல்லா கேபிட்டலையும் போடுவாங்க. ஸோ அது அகைன்ஸ்டாக போயிருக்கும், மொத்தமாக லாஸ் ஆகிருக்கும். அதனால தான் அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கூலாக உட்காந்து ட்ரேட் பண்ணலாம். என்னன்னா, இப்போ உங்கள் கேபிட்டல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10K இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுக்குமே சொல்கிறேன், ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் ரெண்டுக்குமே சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 5 lot 10 lot எடுக்கிறீங்கன்னு வைங்க. இந்த இடத்துல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஏதோ ஒன்று 1 lot எடுங்க ஃபஸ்ட்டு. இதுவே நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 0.01 lot எடுங்க. எடுத்துகிட்டு எஸ்எல் அண்ட் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக சிஸ்டத்தை பார்த்துட்டு கால் மேலே காலப்பட்டு உட்காரலாம் தைரியமாக. ஏன்னா எப்படி பார்த்தாலும் எஸ்எல்ஏ அடித்தாலும் உங்களுக்கு ஒரு 500 தான் லாஸ் ஆகும். டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா உங்களுக்கு 1000 டார்கெட் வந்துடும். இதுவே நீங்கள் அதிக லாட்டு போட்டிருக்கிறப்ப 500 லாஸ் ஆகக்கூடிய இடத்துல 5000 லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வர இடத்துல ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் விட மாட்டீங்க. அதே 5,000ல எக்ஸிட் ஆயிடுவீங்க. 1:1 தான் போடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் 1:2 ரேஷியோவில் போடுவீங்க. எமோஷன்ஸ் ப்ளே பண்ணாது, ஹார்ட் பீட் அடிக்காது, ஸ்வெட் ஆகாது, கை நடுங்காது, கூலாக உட்காந்து வாட்ச் பண்ணலாம் மார்க்கெட்டை. நிறையா பேஷன்ஸ் கற்றுக்கலாம், மார்க்கெட்லேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஸோ எப்போயுமே உங்ககிட்ட இருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ் எடுக்க பாருங்கள். கேபிட்டலுக்கு மீறி லாட் சைஸ் எடுக்காதீங்க. அது என்றைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் இருக்காது. ஒரு நேரம் ப்ராஃபிட் தந்துருக்கலாம், இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராஃபிட்டை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நிறையா ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்தில் தான். அவங்ககிட்ட இருக்க கேபிட்டலுக்கு ஈக்குவலாக லாட் சைஸ் போடுவாங்க. எப்போ நீங்கள் உங்கள் கேபிட்டலோட 50%க்குள்ளே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்களோ அப்போ அதுதான் கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் லாஸே ஆனால் கூட நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரியில் நீங்கள் எடுத்த என்ட்ரியோட லாஸை கூட ரெக்கவர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இதுவே நீங்கள் ஃபுல் கேபிட்டலில் போட்டு ஒரே ட்ரேடில் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ண காசு இருக்காது. திருப்பி நீங்கள் அதுக்காண்டி கேபிட்டல் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது முழுக்க முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கும் நடந்திருக்குது. நானும் அதை ஓவர் கம் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ் எடுக்க பாருங்கள். அதிக லாட் சைஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. நிறைய ட்ரேடர்ஸ்க்கு கை நடுங்கிறது, ஹார்ட் பீட் அடிக்கிறது, ஸ்வெட் ஆகுறது, இன்னும் நெஞ்சு வலிக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி அவங்க கேபிட்டலுக்கு ஈக்குவலான லாட் சைஸ் எடுக்கிறது தான் காரணம். ஸோ எப்பயுமே லாட் சைஸை கம்மியாக எடுக்க பாருங்கள். கூல் அண்ட் காமாக உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏன் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் இதை அதிகமாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நான் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப நான் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஏன் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன்னா, அந்த கட்டத்தில் எனக்கு வர லாஸை என்னால் பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரேடிங் ஆப்பில் நான் ட்ரேடிங் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும். அடுத்து அகைன் நான் அந்த ஆப்குள்ளே போகிறப்ப அது பார்த்தீங்கன்னா பொசிஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும் 3000 லாஸ் 4000 லாஸ்ன்னு சொல்லி. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் நான் ட்ரேடிங் ஆப்குள்ளேயே நான் அகைன் போக மாட்டேன். அது எப்போ அது பொசிஷன் அதுவாக கிளியர் ஆகி நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போவேன். ஸோ இதே சேம் ரீசன் தான் நான் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணாததுக்கு காரணம். என்னோட லாஸை என்னால் ட்ரேடிங் சேனலில் போட முடியாது. அப்படியே போட்டாலும் நான் அகைன் இன்னொரு நாள் அதை நான் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலி வீக் ஆக்கும் என்னைய. அது என்னால் ஏற்றுக்க முடியாது. இதுவே எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நான் சிரிச்சுக்கிட்டே நான் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணுவேன் கன்ஃபார்மாக. ஆனால் ஒரு 2 days பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்லேயே ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணுறப்ப அகைன் 4th day பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை தாண்டி ஒரு லாஸ் வர்றப்ப என்னால் அதை ட்ரேடிங் சேனலை நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா விட்டுருவேன் அப்படியே. நிறையா டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணி ஆரம்பித்து இடையிலே பார்த்தீங்கன்னா விட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதே ரீசன் தான் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் ஜேர்னல்ங்கிறது உங்களோட ட்ரேடிங் கெரியரில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் ட்ரேடிங் பண்ணதை ஒரு 5 years கழிச்சு எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு அதை பார்க்குறப்ப ரொம்பவே கிரேசியாக தெரியும். பாரு நம்ம இப்படிலாம் இருந்து வந்திருக்கோம் இந்த கட்டத்துக்கு. உங்களை பார்க்குறப்பே அது ஜாலியாக இருக்கும் அண்ட் உங்களை நினச்சி பெருமைப்படுவீங்க. அந்த கட்டத்தில் அது என்னதான் கவலையை தந்தாலும் இன்னும் ஒரு 5 years பேக் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக. இது ஒரு உங்களோட ட்ரேடிங் மெமரிஸை எடுத்துகிட்டு போகும் ஃபஸ்ட்டு. செகண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் பண்ண தப்பை அகைன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் சேனலில் நம்ம ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணுவோம். ஸோ அகைன் நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அதை நோட் பண்ணுறோமே. ஸோ அகைன் நீங்கள் அதே தப்பை பண்ணி அந்த ட்ரேடிங் சேனலில் அடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறப்ப உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அது தோணும், ஓ ஆல்ரெடி இந்த தப்பை பண்ணியிருக்கோம், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் 3rd டைம் இதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அதுக்காக தான் ட்ரேடிங் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அவங்க எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகாமல் நீங்களும் ப்ராப்பராக டெய்லி ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரேடிங் சேனல் கொடுக்குறேன். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் இதை மெயின்டைன் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டேட் அண்ட் டைமு, நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் பேர், 3rd ஒன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் அண்ட் 4th ஒன் எக்ஸிட் ப்ரைஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட், ரீசன் ஃபார் என்ட்ரி, அவுட்கம் அண்ட் நோட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் அண்ட் பை அண்ட் செல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெக்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு சார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேட்டு 11:15 PM நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. இதில் கோல்டில் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. இதோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2205 அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2205, டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2190. நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கான ரீசன் என்னென்னா 1 hour ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எதை வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதுக்கான ரீசனை நீங்கள் இதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்கம் அண்ட் நோட்ஸு. இதோட அவுட்கம் என்ன, இந்த என்ட்ரியோட அவுட்கம் என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் போடணும். இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எனக்கு பார்த்தீங்கன்னா 5 pip லாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 லாட் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் செல் என்ட்ரி போயிருக்கேன். இப்போ நான் ஒரு சார்ட் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். என்ட்ரி ப்ரைஸ் அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறேன் அண்ட் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டிருக்கேன்
அண்ட் டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு சார்ட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் 2ஆம் தேதி என்ட்ரி எடுத்திருக்கேன். 12:35 PM நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். டேட் அண்ட் டைம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ட்ரேடிங் பேர் எந்த பேரில் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்குது, நிறையா இருக்குது. நான் நிஃப்டி போட்டுருக்கேன். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,100. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 21,950. டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22,100. இதோட என்ட்ரிக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு அண்ட் அதை ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 பாயிண்ட் டிபி ஹிட் ஆயிருக்கு, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1. நான் இது புட்டை நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி செல் என்ட்ரி மாதிரி தான். ஸோ இப்போ இதை நம்ம சார்ட்டோட பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் பார்க்குறப்ப கிளம்ஸியாக இருக்கும், அதனால தான் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன் அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இங்கே, ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் கிட்ட இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் அண்ட் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இருக்கிற மைண்ட் செட் எல்லா பிகினர் ட்ரேடருக்கும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை. ஏன்னா நானும் பிகினர் ட்ரேடராக இருந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ரீசன் ஃபார் என்ட்ரி. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரீசன் ஃபார் என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரிக்கான ரீசனை கொடுக்குறப்ப நீங்கள் ரேண்டம் என்ட்ரி போகவே மாட்டீங்க. ஏதோ ஒரு ரீசன் கொடுத்தா ஆகணும். அந்த இடத்துல ரேண்டம் என்ட்ரின்னு சொல்லி அதுக்குன்னு போடாதீங்க தயவு செஞ்சு. அந்த இடத்துல உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அப்போ தான் நீங்கள் ரேண்டம் என்ட்ரி போக மாட்டீங்க. இந்த என்ட்ரி தான் நான் எடுத்திருக்கேன், இதுதான் ரீசன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு இதுதான், டார்கெட் ஹிட் ஆனாலும் எனக்கு இதான் சொல்லி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிசிப்ளின் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக தான் இருப்பீங்க. இது மூலிமா உங்கள் எமோஷனல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரேடிங் ஜேர்னலில் இன்னும் நிறையா டைப் இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதிலே லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டே போடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உள்ளே பார்க்கவே தோணாது. லாஸை திருப்பி பார்த்துட்டு இருந்தால் எனக்கு மைண்ட் அப்செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்க தோணாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட்டும் நீங்கள் போட மாட்டீங்க, லாஸும் போட மாட்டீங்க. ஜஸ்ட் என்ட்ரி எடுத்த இடம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா, டார்கெட் ஹிட் ஆச்சா, எதுக்கான என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஸோ அவுட்கம் என்ன வந்திருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு முடிஞ்சு. ஸோ இது மூலிமா நீங்களும் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணி இனிமேல் ட்ரேடிங் ஜேர்னல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க சொல்லி நம்புகிறேன். ஸோ அப்படி நீங்களும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப நீங்கள் லாட் சைஸ் கிளிக் பண்ணி வைக்கிறது ஒரு நார்மலான விஷயமா தான் உங்களுக்கு தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம என்ட்ரி சடனாக வரும், நம்ம சடனாக என்ட்ரி எடுத்துடலாம், என்ட்ரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கிளிக் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக முடியும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்காக போய் முடிஞ்சிடும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ என்ன ப்ரோ தப்பு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்காக. பொதுவாகவே இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நிறைய எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண தெரியாத ட்ரேடர்ஸ் அண்ட் பிகினர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. கேண்டில் மேலே போகுது, கேண்டில் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரியாக்ட் ஆவாங்க. எப்படிலாம் உள்ளே போகலாம் என்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சடன் ஸ்பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பை சைடு நல்லாவே மேலே போகும் டக்குன்னு ஒரே கேண்டில், இல்லை செல் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வரும் அக்ரெசிவாக. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன நினைப்பாங்கன்னா ரொம்பவே துடிப்பாங்க, ஐயோ என்ட்ரி போயிருக்கணுமோ இல்லை இப்போ போயிடலாமான்னு சொல்லிட்டு. நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன், அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். உடனே என்னை கமெண்டில் திட்டாதீங்க, ஏன் பிகினர் ட்ரேடர்ஸ்னால் அவ்வளோ வேஸ்ட்டாக, அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்களாலையும் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் முன்னே சொன்ன மாதிரி தான் நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். அதனால தான் நான் அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் வர்றப்ப நம்ம மனசு பார்த்திங்கன்னா துடிக்கும், ஐயோ என்ட்ரி போயிருக்கணுமோ, என்ட்ரி எடுத்துடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் நீங்கள் லாட் சைஸ் செலக்ட் பண்ணி வைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிறவங்களாட்டியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மூவ் ஆயிரும். சம்டைம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க அந்த ஸ்பைக்ஸ்லேருந்து. இதுவே அந்த இடத்துல நீங்கள் லாட் சைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கிளிக் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்பைக்ஸில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க, நீங்கள் பெரிய லாஸ்ட்டில் தான் போவீங்க. சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக லாட் போடுவாங்க, 5 லாட் 10 லாட்லாம் போடுவாங்க. அவங்களாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறப்போ எமோஷ்னலி கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களுக்கே தெரியாமல் கிளிக் பண்ணிடுவாங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ரொம்பவே பார்த்திங்கன்னா லாஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு 2 விதம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா,
நீங்கள் சடனாக கேப்சர் பண்ண முடியும் எல்லா மொமெண்டத்தையும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேட் என்ட்ரியே எடுத்துருங்க கன்ஃபார்மாக. இது பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 2மே பண்ணுவேன். இதில் சொல்கிற லாட் சைஸ் எல்லாத்துக்கும் தான். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ எல்லாத்துக்கும் தான். நான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் லாட் சைஸ் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் சடனாக மொமெண்டம் வரும், அப்போ நம்ம சடனாக என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லாட் கிட்ட கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய மவுஸ் கர்சரை கொண்டு போய் பைக்கிட்ட வச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாட்ச் பண்ணி. என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கே தெரியாமல் பேனிக்கில் என்னோடய ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா மவுஸில் கிளிக் பண்ணி பை பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ரொம்பவே சைட்வேஸில் போய்கிட்டு இருந்த டைம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீமியம் டிகேவாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த டயத்தில் வந்தப்போ ஒரு 22 ருபீஸில் பை ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் கிட்ட போயிடுச்சு ஆக்சுவலாக. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் எனக்கு வந்த லாஸில் அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஏன்னா அந்த டயத்தில் நான் ஒரு பிகினர் ட்ரேடர் ஆக்சுவலாக. என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால தான் அந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா நான் 8 ரூபா போகிற வரைக்கும் வச்சுருந்தேன். இதே நான் ஒரு நல்லா டிசிப்ளின் ட்ரேடராக இருந்திருந்தேன்னா நான் 22 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்த இடத்துல நான் ஒரு 18 ரூபா 15 ரூபா வர்றப்ப எக்ஸிட் ஆகிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த மாதிரி என்ட்ரியே போயிருக்க மாட்டேன். டிசிப்ளின் ட்ரேடராக இருந்திருந்தேன்னா நான் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணவும் தான் நான் கிளிக் பண்ணி வச்சு லாஸ் ஆனேன். ஸோ அது என் லைஃப்பில் ட்ரேடிங் கெரியரில் நடந்த ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பாடம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அடிபட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் அடிபடாமல் அதை கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பஞ்ச் பண்ணணும் அகைன், அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வர்ற வரைக்கும் அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. அது வரைக்கும் நீங்கள் எந்த லாட்லேயும் கை வைக்கவே கூடாது. ஜஸ்ட்டு அனலைஸ் பண்ணி உங்களோட சார்ட்டை மட்டும்தான் பார்த்துட்டு உட்காரணும். எப்போ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருதோ, எப்போ அது ரிஜெக்ஷன் நடந்து ரீடெஸ்ட்லாம் நடந்து நீங்கள் என்ட்ரிக்குன்னு போக போகிறீங்களோ அப்போ தான் லாட்டுக்கு கை வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி லாட்டில் தொடவே கூடாது. அப்போ நீங்கள் லாட் எடுக்கிறீங்க கண்டிப்பாக 1 லாட்டோ 2 லாட்டோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறீங்க, டார்கெட் வைக்கிறீங்க, நீங்கள் பாட்டு உட்காந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுறீங்க. இவ்வளோதான் வேலை. பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி எப்போயுமே லாட் சைஸ் கிளிக் பண்ணி வைக்காதீங்க. இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த விஷயத்தில். ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதிலேருந்து நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி லாட் சைஸ் கிளிக் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்களும் இதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் அடிபட்டு இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். நீங்கள் அடிபடாமல் கற்றுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னாடி எப்போயுமே லாட் சைஸ் செலக்ட் பண்ணி வைக்காதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வர்றப்ப அப்போ லாட் சைஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க அண்ட் டிபி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோமோனா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு ட்ரேடை நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோமோ. இதை பற்றி நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோலலாம் நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை பற்றி லைட்டாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் புரியணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சின்னதாக. அவங்களோட செட்டப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் செட்டப் வந்து பாதி நடந்துகிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா ட்ரேடில் என்ட்ரி எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஒரு செட்டப்னா என்ன, வரணும் மார்க்கெட்டு, அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கணும், ரிஜெக்ஷன் நடக்கணும், இதெல்லாம் நடந்தால் தான் அது ஒரு ப்ராப்பரான செட்டப்பாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த செட்டப்கான இடத்துக்கு வந்தோன்னுமே ரீடெஸ்ட் பார்க்க மாட்டாங்க, ரிஜெக்ஷன் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, என்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ட்ரேடு என் செட்டப் படி வந்துருச்சு, ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ட்ரி எடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்காமல் ரிஜெக்ஷன் ஆகாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நெக்ஸ்ட் கிரீடுனா பேராசை. ஒரு அளவுக்கு மேலே ட்ரேடை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் லாபம் வரும் இன்னும் லாபம் வரும்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஆகி நஷ்டமாயிரும். இதை பற்றியுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, இப்போ நம்ம மெயினான கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். பேஷன்ஸுங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா யாரெல்லாம் பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக டிசிப்ளின் ட்ரேடராக தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பேஷன்ஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும், டிசிப்ளின் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்ம ஒரு பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ட்ரேடர்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா,
பேஷன்ஸ் மட்டுமே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ட்ரிக்கு போகவே மாட்டாங்க. அதாவது சரியான என்ட்ரிக்கு போக மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். இப்போ இது ஒரு பை என்ட்ரி. இந்த இடத்துல இருக்கிறப்ப மார்க்கெட்டில் பை எடுக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் செட்டப் பற்றிலாம் பேசலை. நார்மலாக எல்லோரும் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க, இந்த இடத்துல பை போகலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் ஒரு கேண்டில் மேலே போக போக ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு லைட்டாக கீழே வரும், ரீடெஸ்ட் வரும், அப்போ எடுக்கலாம்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படியே யோசிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவங்க டார்கெட் கிட்டேயே போயிடும். அப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, இதுக்கு அவங்களால ஏற்றுக்க முடியாது, ஐயோ இவ்வளோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ நேரம் பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா போய் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட்டு எப்பயுமே ஒரு டிப் வந்து தான் மூவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா டிப் வராமல் மூவ் ஆகிறப்ப அவங்கள என்ட்ரி மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ மேலே போய் என்ட்ரி எடுத்தோம் என்ன ஆகும்னா, டிப்புக்காண்டி நெக்ஸ்ட்டு மார்க்கெட் கீழே வரும். அப்போ அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும். எஸ்எல் கண்டிப்பாக ஹிட் ஆயிரும். ஸோ இந்த தப்பை பார்த்திங்கன்னா நிறையா ட்ரேடர்ஸ் பண்ணுறாங்க. பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்குன்னு பேஷன்ஸ் மட்டுமே மெயின்டைன் பண்ணக்கூடாது. சேம் இதே தான் செல் சைடுக்கும் பண்ணுறாங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களோட செட்டப் வந்தோடனே நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். டிபி மெயின்டைன் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரையே பண்ணாமல் ரிஸ்க்கே எடுக்காமல் பேஷன்ஸை மட்டுமே மெயின்டைன் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் போயிடும். நீங்கள் அதை விட்டுருவீங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா யாருக்காண்டி நிற்காது. நீங்கள் என்ட்ரி எடுக்கலைங்கிறதுக்காண்டி மார்க்கெட் அந்த இடத்துல வெயிட் பண்ணாது. அது பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கலான்னு தோணிடுச்சு. கரெக்டாக உங்கள் செட்டப்புக்கு மார்க்கெட் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரிஸ்க்காகவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எஸ்எல் மெயின்டைன் பண்ணி டார்கெட் செட் பண்ணி நீங்கள் என்ட்ரி போயிடணும் எப்பயுமே. ஏன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்காமல் விட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அங்கே போய் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துலையே நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அங்கே எடுக்கிற ரிஸ்க்கை நீங்கள் இங்கேயே எடுக்கலாம். ஒருவேளை நான் அங்கே தான் போய் எடுக்க போகிறேன்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சு, நான் பாதியில் தான் பூர போகிறேன் மார்க்கெட்டுக்குள்ளேன்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சுன்னா அங்கே எடுக்கிற ரிஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் கீழேயே எடுத்துருங்க. கீழே எடுக்கிறப்ப உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரியே மூவ் ஆகலாம். ஆனால் இதுவே கீழே இல்லாமல் நீங்கள் மேலே போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸலாக ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே எடுக்கிற ரிஸ்க்கை இங்கே எடுங்க. இங்கே எடுத்தாலும் ரிஸ்க்கு தான், ஆனால் அங்கே எடுக்கிறத விட இங்கே எடுக்கிற ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட்டில் இடையில பூர மாட்டேன், ஒருவேளை நான் என்ட்ரி மிஸ் பண்ணாலும் நான் அகைன் என்ட்ரிலாம் எடுக்க மாட்டேன், பரவாயில்ல நான் நெக்ஸ்ட்டு செட்டப்புக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது. ஸோ நீங்கள் உங்கள் செட்டப்புக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க, ரிஜெக்ஷன் நடக்குதான்னு பார்க்குறீங்க. ரிஜெக்ஷன் நடந்தோனையும் நீங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணி நீங்கள் என்ட்ரிக்கு போங்க. கரெக்டாக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி. ஒருவேளை ரிஜெக்ஷன் நடக்கலை, மார்க்கெட்டில் ரீடெஸ்ட்டே நடக்கலை, அக்ரெசிவாக மூவ் ஆகுதுன்னா நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கேண்டிலுக்குள்ளே போட மாட்டீங்க, அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இடையில போட மாட்டீங்கிறதுக்காண்டி நீங்கள் நெக்ஸ்ட் என்ட்ரி கூட வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொன்னது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஒருவேளை நான் வெயிட் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போகிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் கேண்டிலுக்குள்ளே பூந்துருவேன், எப்படியாச்சும் மேலே போயாச்சும் நான் என்ட்ரி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காண்டி தான் அது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு போகலாம். அது உங்களுக்கு ப்ராஃபிட்னாச்சும் தரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இடையில ஓடுற கேண்டிலில் போய் என்ட்ரி எடுக்கிறது, மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ட்ரி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக உங்களோட செட்டப்புக்கு வந்தோடனே என்ட்ரி எடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ ட்ரேடிங்கில் லாஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். அது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் லாஸ் வரும், ஒரு பிகினர் ட்ரேடருக்கும் லாஸ் வரும். ஆனால் எந்த விதத்தில் ரெண்டு பேர்த்தையுமே நம்ம ப்ரொஃபஷனல் அண்ட் பிகினர்னு பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஸ்க்கை எவ்வளோ மேனேஜ் பண்ணி அவங்க லாஸ் பண்ணுறாங்கங்கிறத தான் இருக்குது. ஒரு பிகினர் ட்ரேடர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்க கேபிட்டலில் 90% ஆஃப் த கேபிட்டலில் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் காலி பண்ணிடுவாங்க. இதே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பார்த்திங்கன்னா 1% கேபிட்டல் தான் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ இதில் தான் டிஃபர் ஆகுது ரெண்டு பேர்த்துக்குமே. இப்போ இதை நான் இந்தியன் மார்க்கெட்டில் சொல்கிறேன். இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு 10 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 3000 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வரமாட்டீங்க, கன்ஃபார்மாக நீங்கள் வச்சு பார்த்துட்டே இருப்பீங்க மார்க்கெட்டை. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ட்ரேடிங் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கு. நீங்கள் 3000 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதை விட நல்ல மூவ் நடந்துச்சுன்னா நான் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போக மாட்டாங்க. நான் அடுத்து நல்ல மூவ் வரும், இதை நான் என்ட்ரி எடுக்கணும், இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது,
ஒருவேளை ஒருவேளை 3:30க்கு மேலே அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பயங்கரமாக மூவ் ஆயிருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ரிக்ரெட் பண்ணுவாங்க. அப்படிலாம் ரிக்ரெட் பண்ண முடியாதுங்கிறனால நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், கன்ஃபார்மாக என்ட்ரி வந்துச்சுன்னா நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க அகைன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டும் வரும். 3000ஓட அகைன் ஒரு 3000 எடுத்து 6000 ப்ராஃபிட்டில் கூட இருப்பீங்க. ஆனால் சில நேரத்தில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன நடக்கும்னா, நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். எனக்குமே இந்த கொஸ்டின் இருந்துச்சு. என்னன்னா 3000 லாஸ் வர வரைக்கும் ஏன் ப்ரோ விட்றாங்க? அவங்க எடுத்திருக்காங்க ப்ராஃபிட்டு, அதில் ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா லாஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம்ல நினப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் பிகினர் லெவல் அண்ட் ப்ரோ லெவல் ரெண்டுக்குமே எமோஷ்னலுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அவங்க எடுத்த 3000 ப்ராஃபிட்லேருந்து ஒரு 100 ருபீஸ் லாஸ் ஆனால் கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது ஒரு பிகினர் ட்ரேடருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 ருபீஸை ரெக்கவர் பண்ணணும்னு தான் நினப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3000க்கு என்ட்ரி எடுத்துட்டாங்க, அகைன் பார்த்தீங்கன்னா 3000ல் இருக்கிறப்ப என்ட்ரி எடுத்துருக்குறாங்க. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிறப்ப ஒரு 2500க்கு வந்திருக்கும், க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. 500 லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் எடுத்த ப்ராஃபிட்லேருந்து எனக்கு 500 ரூபா போயிடுச்சு, என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அகைன் அது ரெக்கவர் ஆனால் போதும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2500 இந்த மாதிரிலாம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது 0 ஆகி அகைன் அவங்ககிட்ட இருக்க கேபிட்டல் மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பவும் வெளியே வரமாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழியே இல்லை, நம்ம கேபிட்டல் இவ்வளோ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே வருவாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல எமோஷ்னல் ரொம்பவே ப்ளே பண்ணும். உங்ககிட்ட இருக்க ப்ராஃபிட் லாஸ் ஆகிறப்ப உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்து உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகிறப்ப கூட நீங்கள் தாங்கிடுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் லாஸ் ஆகிறப்ப அது உங்களால் தாங்க முடியாது. உங்களுக்குன்னு கிடையாது, அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது தான். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டாங்க. 3000 ப்ராஃபிட் மார்னிங் எடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா 3000 லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட நிறுத்த மாட்டாங்க. அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா, அகைன் திருப்பி என்ட்ரிக்கு போவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்ககிட்ட இருக்க கேபிட்டல் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். காலையில் மார்க்கெட்டுக்கு வரீங்க, உள்ள என்ட்ரி எடுக்கிறீங்க, 3000 ப்ராஃபிட் வருது மொதல் ட்ரேட்லேயே. அகைன் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 3000 லாஸ் ஆகுது. அகைன் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 லாஸ் ஆகுது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல எப்படி இருக்கும் உங்கள் நிலைமை? அதாவது உங்கள் மைண்ட் செட் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே எனக்கு நடந்திருக்குது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கும் நடந்திருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் திங்குன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒஸ்ட் எமோஷன். இந்த எமோஷன்லாம் யாரெல்லாம் தாண்டி வராங்களோ அவங்க கண்டிப்பாக ஒன் டே இல்லைன்னா ஒன் டே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆவாங்க. இதை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தான் பாதியிலே மார்க்கெட்டை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கேபிட்டல்லேருந்து உங்கள் ப்ராஃபிட்டும் போய் நீங்கள் உங்கள் கேபிட்டல்லேருந்து ஒரு 5000 போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து எங்கேயாச்சும் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் அழுக வரும், ரொம்ப கத்தணும்னு தோணும், பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் எடுத்து அடிக்கணும்னு தோணும், குத்தணும்னு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோணி இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி இருக்க ஒரு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பு. ஏன்னா இந்த மைண்ட் செட் இருக்கவங்க தான் இந்த சூசைட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரேடிங்கில் ஸ்ட்ராங் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கலை, எஜுகேஷன் இருக்குது, அது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, முக்கியம் கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியுதா, தெரியலையா, கேபிட்டல் இருக்கா இல்லையா, ஒன் ஆஃப் த மெயின் திங்குன்னு பார்த்தோம்னா மைண்ட் செட். ஸ்ட்ராங் மைண்ட் செட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட வீக் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் நீங்கள் எமோஷ்னல் ஆயிடுவீங்க, லாஸ் பண்ணுவீங்க, சூசைடு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸ்ட்ராங் மைண்ட் செட் எப்போவே ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான். இதுன்னு இல்லாமல் நீங்கள் ஒரு கடை வச்சு நடத்துகிறீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறீங்கனாலும் அங்கேயுமே நீங்கள் அந்த பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணணுன்னாவே உங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும். ஏன்னா ஒரு நாள் விற்கலாம், ஒரு நாள் விற்காமல் போகலாம். அப்போ நம்ம உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா ஒன்றும் முடியாது. விற்கலையா, நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணணும்னு மூவ் ஆன் ஆகணும். அதே மாதிரி தான் எங்கேயும் லாஸ் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் டே பார்ப்போம் அப்படின்னு மூவ் ஆன் ஆகணும். நம்ம அதிலே வச்சுட்டு உட்காந்துட்டு அழுகக்கூடாது ஃபஸ்ட்டு. அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நல்லா சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க, அந்த டே கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. லாஸ் ஆனதுனால நீங்கள் மார்க்கெட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு போய் நல்லா சாப்பிடுங்க. வெளியே போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட, அம்மா அப்பா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆகும். உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், நம்ம எடுத்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டை வெளியே சொல்கிறோம், ஆனால் லாஸை சொல்லலாமான்னு சொல்லியிருந்தேன். அது இந்த இடத்துல தான் நமக்கு வருது.
என்னன்னா, நீங்க எடுத்த லாஸ தயவு செஞ்சு உங்க வீட்ல சொல்லுங்க எப்பயுமே. உங்க வீட்ல அதுக்குன்னு நீங்க என்ன யார்ட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வளரவே கூடாதுன்னு நெனைப்பாங்கல்ல. உங்கள நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா, அவங்க இன்னமும் உங்கள டம்ப் பண்ணி இறக்கிருவாங்க கீழ. நீங்க யார்ட்ட சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா, அப்பா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவங்கள்ட்டலாம் சொல்லுங்க தயவு செஞ்சு. அப்படி சொல்றனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அட்வைஸ் அண்ட் மோட்டிவேஷன் குடுக்குறப்ப, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகும். அகைன் நீங்க எந்திரிச்சு வர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரலாம். இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுல சொன்னது எல்லாமே எனக்கு அப்படிதான் நடந்திருக்குது. நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணி, நானும் இந்த மாரி மோட்டிவேஷன்லாம் அம்மா, அப்பாட்டலாம் கேட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். அதத்தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ஒரு பிகினர்லேருந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு மாறணும்னு நெனைக்கிறப்ப, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க. கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. ஸோ, மனச விட்டுறவே விட்டுறாதீங்க. கண்டிப்பா லாஸ் ஆச்சுன்னா, அகைன் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். கம்பேக் குடுக்கலாம் ஸ்ட்ராங்கா. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் டே தான். நாட் பேட் இயர். ஓகேவா? அந்த மாரி தான் நீங்க அப்ரோச் பண்ணணும். அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இருக்கணும். நான் சொன்ன மாரி தயவு செஞ்சு வெளிய பேரண்ட்ஸ்ட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுங்க. அந்த நைட் எங்கேயாச்சும் வெளிய போயிட்டு வாங்க. ஹோட்டல் அந்த மாரி வெளிய போயிட்டு வந்து காமா இருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா உட்காருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 டேஸ் அந்த மாரி ஒரு லாஸ் ஆகுறப்ப, ஒரு 2 டேஸ் பிரேக் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு நல்லாருக்கும். இப்ப பொதுவா பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே லவ் பண்ணி பண்ணணும். லவ் பண்ணி பண்றப்ப நம்ம எந்த வேலையா இருந்தாலுமே நம்ம கரெக்ட்டா பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சேம் அதே தான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கையும் நம்ம லவ் பண்ணி பண்ணணும் எப்பயுமே. நம்ம அத ஒரு டார்ச்சரா, பயமா நெனச்சு பண்ணோம்னா, கண்டிப்பா அது நமக்கு பயம் தான் காட்டும். அதையும் நம்ம லவ் பண்ணி தான் பண்ணணும். நீங்க சொல்லலாம், "ப்ரோ நான் லவ் பண்றேன். பதிலுக்கு அது என்னைய லவ் பண்ண மாட்டேங்குதே. நான் போனாவே லாஸ் தான் காட்டுது. நான் என்ன பண்றது? அப்புறம் எனக்கு எப்படி அது மேல லவ் வரும்? பயம் தான் வரும்னு" சொல்லி நீங்க கேட்பீங்க. எனக்கு புரியுது உங்க மைண்ட் செட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, உங்கள மட்டுமே ஹேட் பண்ண கிடையாது. மார்க்கெட்டுக்கு சொல்லப்போனா யாரையும் புடிக்காது, புடிச்சிருக்குன்னு கிடையவே கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கணுமே தவிர்த்து, நம்ம மார்க்கெட்டோட போய் அடாப்ட் ஆகிட்டு, மார்க்கெட்டுக்கு என்னைய புடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட்டுக்கு உங்கள புடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மெயின்டெயின் பண்ணணும். கத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. மார்க்கெட்னா என்ன? லிக்விடிட்டி எங்க இருக்குது? எங்க கிராப் ஆகுது? எல்லாத்தையுமே கத்துக்கணும். நீங்க கத்துக்க கத்துக்க தான் மார்க்கெட்டுக்கு உங்கள புடிக்க ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கெட்டுக்கு உங்கள புடிக்கணும்னா, நீங்க நல்லா கத்துக்கணும். மார்க்கெட்ட ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப இத நான் ஒரு ஃபன்னாவே நான் சொல்றேன். ஓகேவா? நீங்களும் ஃபன்னாவே எடுத்துக்கங்க. இப்ப நம்மள நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இல்ல இருக்க மாட்டாங்க. ஸோ, அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அத ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டயத்துல வருவாங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா, இப்ப நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம லவ் பண்றோம். நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அடிக்கடி சண்டை வரும் லவ்வுல. எதனால சண்டை வருது? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது 2 பேத்துக்கு நடுவுல. அதனால தான் சண்டை வருது. இதுவே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, சண்டை வரவே வராது. ஸோ, சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட் கூட எப்பயுமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். மார்க்கெட் எந்த சைடு போகுதோ, அதே சைடு தான் நம்ம போகணும். அது ஒரு சைடு போகுதுன்னா, நான் அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் நிப்பேன்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா சண்டை தான் வரும். சண்டை மீன்ஸ் லாஸ் தான் வரும். ஸோ, எப்பயுமே மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதோட ட்ரெண்ட புரிஞ்சுக்கங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத புரிஞ்சுக்கங்க. நீங்க மார்க்கெட்ல சார்ட் பார்க்குறப்ப, ரொம்ப சீரியஸா பார்க்காதீங்க. ஒரு நல்ல காம் அண்ட் கூலா, ஜாலியா பாருங்க. சிரிச்சுக்கிட்டே மார்க்கெட் சார்ட்ட பாருங்க. பயந்துகிட்டு மேல போகுது, கீழ போகுதுன்ட்டு நீங்களே உங்கள ப்ரெஷர் பண்ணிக்கிட்டுலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுக்குறீங்க. ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு. எந்த சைடு ட்ரெண்ட் போகுதுன்னு பார்க்குறீங்க. ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி என்ட்ரி எடுக்குறீங்க. எஸ்எல் மெயின்டெயின் பண்றீங்க. டார்கெட் செட் பண்றீங்க. ஸோ, கூல் அண்ட் காமா உட்கார்றீங்க. இதுல எங்க ஃபியர் வருது சொல்லுங்க? இப்படி பண்றப்போ உங்களுக்கு ஃபியர் வரவே வராது. எங்க உங்களுக்கு ஃபியர்ன்னு ஒரு விஷயம் உள்ள வருது அப்படின்னா, நீங்க எதையுமே மெயின்டெயின் பண்ணாம ரேண்டமா நீங்க பாட்டுக்கு என்ட்ரி எடுக்கிறனால தான் உங்களுக்கு மார்க்கெட்ட பார்த்தா ஃபியர் வருது. இப்ப ட்ரேடிங்ல நெறைய பேத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் ப்ராஃபிட் பண்றேனோ, லாஸ் பண்றேனோ கிடையவே கிடையாது. நான் என்ட்ரி எடுத்தேனா அதுதான் எனக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ, இப்படி இருக்கவங்க தான் மார்க்கெட்ட பார்த்து பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படா சனி, ஞாயிறு வரும், மார்க்கெட் லீவ் வரும், நம்ம அப்ப ஜாலியா இருக்கலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க சாட்டர்டே, சண்டே, மண்டே இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கான என்ட்ரி இடம் எங்க வந்தா தான் அத எடுப்பாங்க. ஒருவேள மண்டே என்ட்ரி எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க, இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த 1 வீக் ஃபுல்லா என்ட்ரி கிடைக்கலன்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க.
ஆனால் நார்மலாக இருக்கிற ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க, அதாவது நான் எடுத்தே ஆகணும்னு இருப்பாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக உட்காந்து சார்ட்டை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவ் ஆச்சுன்னா ஜாலியாக சுற்றுவாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டுக்குள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் ரேண்டம் என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட ரொட்டீன் வேலையாகவே இருக்கும். ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது உங்களோட மனசுக்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் கம்ங்கிறது நான் சொல்கிறனால உங்களுக்கு வந்துடாது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஏணிப்படி வச்சு இப்படி போங்கன்னு தான் காட்டுவேன். அதில் மேலே ஏறி போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது உங்கள் மைண்டுக்கிட்ட, உங்கள் மனசு உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கடந்து வந்து ஆகணும். நீங்கள் உண்மையிலே ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக அப்ரோச் பண்ணுறீங்க, எனக்கு இதில் ப்ராஃபிட் வரணும், எனக்கு இது லாங் டேர்முக்கு நான் இதில் நான் ட்ரேடிங்கில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு பயமே வரவே வராது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டை லவ் பண்ணி பண்ணுங்கள். ஃபியரை தூக்கி போடுங்க. ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து ப்ராப்பராக எக்ஸிட் ஆகுங்க. நீங்களும் ஒரு டயத்தில் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கண்டிப்பாக ஆவீங்க. கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் ஃபியர் இல்லாமல் பண்ணுறது, மார்க்கெட்டை எப்படி லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கலாம், ஒரு சில பேர் இந்த வீடியோவை சீரியஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கலாம். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. ஜஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை கலாய்ச்சி கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். இதில் சொன்னது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா நம்ம ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலோ, இல்லை பெரிய லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்காமல் லாஸ் ஆனாலோ, நம்ம அகைன் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி போய் என்ட்ரி எடுத்து அதுவும் லாஸ் ஆகும், அகைன் லாஸ் ஆகும். இப்படியே என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம், இதுலேருந்து தான் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிற விஷயமே உள்ளே வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணிட்டாலே நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போக மாட்டீங்க. ட்ரேடிங்கில் எப்போயுமே ஸ்ட்ராட்டஜியை விட எமோஷன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம். அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க இந்த எமோஷனலில் வீக்காக இருந்தாங்கன்னா தோற்றுருவாங்க ட்ரேடிங்கில். இதுவே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் எனக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னா கூட அவங்க பெரிய லெவலில் ஜெயிக்கலைனாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆனால் இதே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் தெரியும், எமோஷனலும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ட்ரேடிங்கில் எமோஷன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம். எமோஷன்ஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ பார்க்க போகிறதும் எமோஷன்ஸை பற்றி தான். இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, லாஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு. இது சின்ன லாஸு பெரிய லாஸு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன லாஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலையில் சார்ட்டை பார்க்குறீங்க, ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடணும். ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் உட்காரக்கூடாது. எந்திரிச்சு வெளியே போய் ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வரணும். சும்மா உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் நடக்கலாம். நடந்துட்டு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு, இல்லைன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ட்டில் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறதே சார்ட் முன்னாடி உட்காந்து பார்க்கக்கூடாது, வெளியே போயிடணும். நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே ஹியூமன்ஸுக்கு ஒரு பொருளை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்காது. இதுவே காசாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இந்த விஷயத்தில் அதுதான் நடக்குது. உங்களோட காசு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு, அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருந்து ஒரு 500 ரூபா போயிடுச்சு, அதை ஏற்றுக்க முடியாது. அது எப்படி அந்த 500 ரூபா திருப்பி கொண்டு வரணும்னு தான் பார்க்கணும். அடுத்து மைண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் போகும். எப்படி அந்த 500 ரூபாவை நான் அடுத்து கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அங்கேயே உட்காந்துருந்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து எஸ்எல் மெயின்டைன் பண்ணி டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க, வெயிட் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஆனால் ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது அப்படி இருக்கவே இருக்காது. அடுத்த செகண்டே நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா க்ரீன் கேண்டில் ஏறுது, பை போவீங்க, ரெட் கேண்டில் வருது, செல் போவீங்க. அந்த மாதிரி என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருங்க, ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் வெந்திரிச்சு வெளியே போயிடணும். சார்ட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமானது எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. வெளியே போயிட்டு மொபைலில் உட்காந்துக்கிட்டு சார்ட்டு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன லாஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்ட்டு உள்ளே போக மாட்டீங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போக மாட்டீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் ஆயிடுச்சு, அந்த ரிவெஞ்சிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் இது.
இதுவே எனக்கு ஒரு டேல எனக்கு வந்து ஒரு 20K லாஸ் ஆயிருச்சு. என்னால ஏத்துக்கவே முடியாது. என் கேபிட்டல்ல ஒரு 90% பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. எஸ்எல் வைக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். அப்புட்ன்னு இருப்பாங்கல்ல பெரிய லாஸ் ஆனவங்க. அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி, அவங்க இதுலருந்து எப்படி ரிவென்ஜ் ட்ரேடிங் பண்ணாம வெளிய வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் எடுக்கவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா 1 டே இல்லன்னா 2 டே ஆர் வீக் இந்த மாரி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் நீங்க பெரிய லாஸ்லேருந்து உங்க மைண்ட ரிஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா, நீங்க கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வந்தாலும், நீங்க எடுத்திருக்கிறது பெரிய லாஸு. எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா லாஸ் எடுத்திருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு 10K லாஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு. ஆனா, நீங்க என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ள வரவே கூடாது. ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நம்மகிட்ட இருந்து ஒரு பொருள் போச்சுன்னா, அத சீக்கிரம் ரெக்கவர் பண்ணணும்னு தான் நெனைப்போம். அதுதான் ஹியூமனோட மைண்டு. ஸோ, மனி ஆல்வேஸ் அப்படிதான் இருக்கும். போயிருச்சு, ரூ. 10,000 போயிருச்சு. அத எப்படி திருப்பி கொண்டு வரணும் அன்னைக்கு டேலேன்னு தான் நெனைப்போம். ஒருவேளை அன்னைக்கு விட்டாலும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த தப்பு தான் பண்ணுவீங்க. அப்போ இன்னும் உங்ககிட்ட இருக்க மணி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஏன் இந்த கேப்புன்னு பார்த்தீங்கன்னா மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கேப்பு. நீங்கள் பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு 1 வீக் கூட ரெஸ்ட் எடுங்க, தப்பே கிடையாது ஒன்றுமே. 1 வீக் கழிச்சு நீங்கள் உள்ளே வர்றப்ப உங்களுக்கு அந்த பழைய லாஸ் பார்த்தீங்கன்னா மறந்துருக்கும் மீன்ஸ் ஜஸ்ட் அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கும். ஃபுல்லாக மறக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு அதுலேருந்து கேப் கிடச்சிருக்கும். பரவாயில்ல நம்ம ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் ஓடும். இல்லை நீங்கள் அடுத்த நாளே வந்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும். பழைய மாதிரி போயிருமோன்னு பயந்து என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கேப் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன லாஸாக இருந்தாலும் சரி, பெரிய லாஸாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி கேப் எடுத்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போக மாட்டீங்க. உங்கள் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல இருந்து எப்படி ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ள போகாம அதை ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓவர் கம் மீன்ஸ் கேப் எடுத்துக்கணும், இதுதான் ஓவர் கம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பிகினர் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை பார்த்தா ட்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்காது. ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கெரியர் பில்ட் பண்ணணும், ட்ரேடிங் மேலே இருக்க கிரேஸ்னால அவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ட்ரேடிங் ஒரு கரியராக சூஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் மிடில் கிளாஸாக இருக்கேன், அப்போ என்னால் ட்ரேடிங் பண்ண முடியாதான்னு இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைனஸும் இருக்குது. என்னதான் ஒரு மிடில் கிளாஸுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரியவே மைனஸ் இருக்குது. அதோட டபுள் மைனஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் பார்த்து ட்ரேட் பண்ணுறப்ப சார்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே தெரியும். அப்போ நமக்கு ஒரு கேண்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேம் இதே மொபைல் ஃபோனில் பார்க்குறப்ப ஒரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு பெருசாக தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிலுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸு அண்ட் வால்யூம்ஸை பார்க்காம கேண்டில் சைஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனை பொறுத்தளவுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அந்த சார்ட்டை. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக தான் தெரியும் கேண்டில்னால். நிறைய பேர் கேண்டில் சைஸ் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க. இது பெருசாக போயிடுச்சு, இது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எமோஷ்னல் ஆகி ஃபோமோவில் என்ட்ரி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதில் ரொம்பவே மாட்டிக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ட்ரேட் எடுக்கிறது மொபைல் ஃபோனில். இதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். மொபைல் ஃபோன் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபியர் தெரியவே தெரியாது. நீங்கள் பொதுவாக ஒரு லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மாதிரி உட்காந்துருக்கப்ப சார்ட் வச்சு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவீங்க, டார்கெட் செட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சுற்றி ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு தனி ஒரு ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கும் ஸ்லைட்லி. ஆனால் மொபைல் ஃபோன் வச்சுருக்கப்ப நீங்கள் வெளியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறப்ப உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கப்ப சடனாக ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரிக்கு போவீங்க. எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக போவீங்க. எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, டார்கெட் செட் பண்ண மாட்டீங்க, ரேண்டம் என்ட்ரி போவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரிசல்ட்டு தான் வரும். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் மொபைல் ஃபோனில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோனில் பண்ணுறப்ப எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்டோம்.
அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் எஸ்எல் எங்கே வைக்கிறதுன்னு ஐடியாவே இருக்காது. சொல்லப்போனால் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா எஸ்எல் எங்கே வைக்கிறது, டார்கெட் எங்கே வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று லாங்காக இருக்கிறப்ப உங்களுக்கு சரியான அப்ரோச் கிடைக்காது, எதுக்கு கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு. சேம் இதே நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும், எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வைப்பீங்க, இல்லை ட்ரெண்ட் லைன் கீழே வைப்பீங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனே வரைய மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எப்படி நீங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட மொபைலில் எஸ்எல் வைக்க முடியாது. நிறையா பேர் எஸ்எல் வைக்கவே மாட்டாங்க, மொபைலில் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சரி. அவங்க ஏன் மொபைலில் பண்ணுறப்ப எஸ்எல் வைக்க மாட்டாங்கன்னா, ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சிரும் என்னோட எஸ்எல். நம்ம அடுத்து வரப்போ வீடியோலாம் பார்க்கலாம். இந்த மெட்டா ட்ரேடர் ஆப் வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழியே இல்லையா? இந்த மாதிரி மொபைல் ஃபோனை பார்த்து நான் ரேண்டம் என்ட்ரி எடுக்கிறேன், எஸ்எல் வைக்க மாட்டேன், எனக்கு மொபைல் ஃபோனில் ட்ரேட் பண்ணால் ஓவர் கான்ஃபிடென்ட் வருது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அப்போ இதை ஓவர் கம் பண்ண நான் என்ன ப்ரோ பண்ணுறது? என்கிட்ட காசு இல்லை, ஆனால் நான் கம்ப்யூட்டரே என்கிட்ட இல்லை, வேறு நான் மொபைல் ஃபோனில் தான் நான் பண்ணி ஆகணும், இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு ட்ரேட் பண்ணியே ஆகணும், என்னோட கெரியர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை வச்சு தான் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இல்லை, மொபைல் தான் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான், இருந்தாலும் நீங்கள் வேறு வழியே இல்லாத என்ன பண்ணலான்னா நீங்கள் மொபைலில் ட்ரேட் பண்ணலாம். சேம் அதிலே நிறைய ஆப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கெல்லாம் ஸ்பெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு மொபைலில் பண்ணுறவங்க லாட் சைஸை கம்மியாக வச்சு பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான், பட் வேறு வழியிலங்கிறப்ப அதை ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் மொபைலில் பண்ணுறத விட இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லேயே நிறையா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டுக்கே நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காசு தான் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் ரேண்டமாக என்ட்ரி எடுக்காமல் ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் இல்லைன்னா பிசி வாங்கி பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் சென்டர் ஜாயின் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரேடராக இருக்கலாம். இவங்க கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப இவங்க கூட சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணுவீங்க. தனியாக சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஜாயின் பண்ணி பண்ணுறப்போ அவங்களால எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் சில பேர்த்துனால. சில பேர் பார்த்தீங்கன்னா தனியாகவே பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பண்ணுறப்ப அவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எமோஷனல் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகலைனாலும், ஒருவேளை உங்களால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியலனாலும் பக்கத்தில் இருக்கவங்க வைக்க சொல்லுவாங்க, நீங்கள் வச்சிருவீங்க. இதுவே நீங்கள் தனியாக இருக்கப்ப பண்ண மாட்டீங்க, உங்களோட ஓன் டிசிஷனாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதுலேயே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கும். எப்பயுமே உங்களோட ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கப்ப உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யார்கிட்டையா இருந்தாலும் அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் உள்ளே வந்து கம்பேர் பண்ணுவீங்க, என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது எப்படி பார்த்தாலுமே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேபிட்டல் ரொம்பவே ஹையாக இருக்கும், உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க அந்த கேபிட்டல் வச்சு நல்லா எடுத்திருப்பாங்க ப்ராஃபிட். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ப்ராஃபிட் வச்சு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட இருக்க கேபிட்டலோட அந்த ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட இருக்க கேபிட்டலை வச்சு அந்த ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பீங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு 1 lakh வச்சுருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20K ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. நீங்கள் சேம் அதே ஒரு 20K தான் கேபிட்டலே வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் 20K ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. 20K வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2K இல்லைன்னா 1K அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். சொல்லப்போனால் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அவ்வளோதான் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 1 டேக்கு சொல்கிறேன், மந்த்துக்கு சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் லைவ் பார்ப்பீங்க, லைவ் பார்த்து நிறைய பேர் எஜுகேஷன் கற்றுக்குவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லுவாங்க. நீங்களும் அதை இன்டைரக்டாகவே எடுத்துருவீங்க, வேறு வழி இல்லை. அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் எடுப்பீங்க. நிறையா லைவ் நானே பார்த்துருக்கேன், கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தப்பாக சரியான்னு சொல்லி நான் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி கால்ஸ் அவங்க இன்டைரக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதோட உங்களோட ஓன் அனாலிசிஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களோட அனாலிசிஸ்லையும் இதுலேருந்து இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிட்டு காட்டுது அப்படின்னா
நீங்கள் அப்போ என்ட்ரி போகலாம். அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பிளைண்டாக எடுக்கக்கூடாது. நீங்கள் நம்மளோட யூடியூப் லைவ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். என்னோட ஓன் அனாலிசிஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட அனாலிசிஸும் என்னோட அனாலிசிஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ என்ட்ரி போகலான்னு நான் சொல்லுவேன். சேம் இதைத்தான் நீங்கள் எல்லா லைவ்லையும் பண்ணணும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லைவில் ப்ராஃபிட் எடுத்து காட்டுறாங்க. இந்த இடத்துல கம்பேர் எப்படி வருதுன்னா, அவங்க எடுக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ட் ஆக்கிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா லைவ்லேயே உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ப்ராஃபிட் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்ப, ஐயோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்து மிஸ் பண்ணிட்டோமே, எடுத்துருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தோண ஆரம்பிக்கும். அவங்க கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 lakh 30 lakh கிட்ட வச்சு அவங்க 50,000 எடுத்திருப்பாங்க. சேம் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா உங்கள் மைண்டில் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு யோசிப்பீங்க. அதுதான் தப்பு. இங்கே முதல்ல இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்து லைவ் போடுவாங்க பார்த்தீங்களா, இவங்கள தயவு செஞ்சு பார்க்குறத விட்டுருங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி உங்களை டெம்ப்ட் ஏற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிடுவீங்க. யூடியூப் லைவ் பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல, எஜுகேஷ்னல் பர்பஸாக சொல்லி கொடுப்பாங்கல்ல, இது அனாலிசிஸ் பண்ணி அப்படிலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்து காட்டுவாங்க. அந்த மாதிரி லைவெல்லாம் நீங்கள் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் சைக்காலஜி எமோஷ்னல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் இதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் பார்க்கலாம். எப்போ உங்களால் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்காண்டியெல்லாம் ரேண்டம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ட்ரேடை அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தான் நான் இது பண்ணுறேன், லைவ் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. அப்படி இல்லாமல் அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறத பார்த்து என்னால் ஏற்றுக்க முடியாது, நானும் எடுத்தான் அவன் அகைன் அப்படின்னு இருக்க மைண்ட் செட் இருக்கவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த லைவை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பேர் தான், இன்னொருத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். எப்பயுமே ஒரு ட்ரேடர் கூட நம்மளை கம்பேர் பண்ணவே கூடாது. இது ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, ரியல் லைஃபுக்கும் தான். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க, நம்மளால் எடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி அவங்களோட மேலே வரணும்னு நினைக்கணுமே தவிர அவங்களுக்கு ஈக்குவலாக யோசிக்கவே கூடாது எப்பயுமே. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களை லாஸ்ட்டாக தான் கொண்டு போய் விடும். ஸோ அதனால இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எமோஷன் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது மாதிரி நடந்திருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இருந்து உங்களை இன்னொரு ட்ரேடர் கூட கம்பேர் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகுது. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா 9:15 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா மார்னிங் ஒரு 8:30 அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம், இதுதான் நம்ம செட்டப்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணி வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், என்ட்ரி எடுக்கலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா R1 இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம மார்க்கெட்டில் எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கவே கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன்ல, 8:30 அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவுமே பார்த்தீங்கன்னா அடிஷனும் கிடையாது அண்ட் ஆர்வமும் கிடையாது. மார்க்கெட்டில் நீங்கள் ஆர்வமாகவும் இருக்கக்கூடாது அண்ட் அடிஷ்னாகவும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான இடம் வர்றப்போ மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் இப்போ எடுக்க போகிறேன்ட்டு போகக்கூடாது. என்னால் எடுக்காமல் இருக்க முடியாது, கை நடுங்குது, அடிஷன் அப்படியும் போகக்கூடாது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டுமே கிடையவே கிடையாது. அடிஷன் அண்ட் ஆர்வம் இது ரெண்டுமே கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9:15 ஓப்பன் ஆனாலுமே என்ட்ரி எடுக்கலைன்னா அவங்களுக்கு கை நடுங்கும். நான் செகண்ட் சொன்னேன்ல, அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்க. ஏன் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மேலே இருக்க அடிஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஆர்வம் கிடையாது, அடிஷன். எனக்கு என்ட்ரி எடுக்கணும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுல இருக்காது, என்ட்ரி எடுக்கிறதுல தான் இருக்கும் அவங்களோட நோக்கம். என்ட்ரி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காண்டி எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்க்காண்டி தான் என்ட்ரி எடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிகினர் ட்ரேடர்ஸ் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. எப்படா மண்டே வரும், மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நம்ம என்ட்ரி எடுக்கலாம், சடனாக என்ட்ரி எடுத்துகிட்டு சடனாக ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம் வெளியே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு, அப்புறம் நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் டயத்தை வேறு எங்கேயாச்சும் அப்படின்னு நினச்சி தான் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டே ஆனாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கும், எப்படா ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டுன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடிஷன் தான். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்க உங்களுக்கு பழகிரும். சரி இது தப்பு நம்ம பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அப்படி தோண ஆரம்பிக்கலைன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேல லாஸ் ஆகிருக்கும். அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டம் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை எஸ்எல் ஹிட் ஆகி லாஸ் ஆகிருக்கலாம், ப்ராப்பராக எடுத்து எஸ்எல் ஹிட் ஆகும்ல அந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கலாம். இதில் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர்னால இதை ஏற்றுக்க முடியாது. அந்த லாஸோட என்னால் தூங்க முடியாது, அந்த லாஸோட அந்த டேவை சர்வே பண்ணி என்னால் அடுத்த நாளுக்கெல்லாம் போக முடியாது, எப்படியாச்சும் அந்த லாஸை நான் அன்றைக்கே சரி பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் மிஸ்டேக் தான். பிகினர் ட்ரேடர்ஸ் தான் இதை அதிகமாக பண்ணுவாங்க. அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் எனக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும் ஆனால் எனக்கு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்களாம் இதில் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸை. ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாஸை ஏற்றுக்க கற்றுக்கணும். சின்ன லாஸாக இருக்கப்பயே அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் விட்டு அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய லாஸாக போகும். அப்போ நீங்கள் உங்களால் போதும்ட்டு எக்ஸிட் ஆக வர முடியாது. அப்போ எக்ஸிட் ஆக வர முடியாதப்போ தான் அது பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எக்ஸிட் ஆகி வர முடியல அப்படின்னு தான், அதனால தான் அந்த சுச்சுவேஷனுக்கே போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுவே சின்ன லாஸாக இருக்கப்போ வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் அப்செட்டாக இருந்தாலும் அது கம்மியான மணின்றப்போ உங்களுக்கு பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகாது. இதுவே 10,000 20,000 அது கண்டிப்பாக பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகும் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப. அதனால தான் நீங்கள் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு போய் ஓவர் ட்ரேடிங் பண்ணி அக்கௌண்ட்டு ப்ளோ ஆயிடும். ஸோ நான் எப்பயும் சொல்கிறேன், நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன லாஸை ஏற்றி கற்றுக்கங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு 9:15 ஓப்பன் ஆனோனையுமே உங்களுக்கு கை நடுங்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அடிஷன் தான். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கங்க, வேறு வழியே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சின்ன லாஸை ஏற்றுக்க பழகிக்கங்க. அப்போ தான் உங்களால் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த 2 விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் கரியருக்குள்ளே வர்றப்ப நம்ம எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் வருவோம். எல்லா பிகினர் ட்ரேடரும் அப்படி தான் வந்திருப்பாங்க, நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நமக்கு ப்ராஃபிட் அள்ளி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடந்துருக்கணும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக இருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக இருக்கும், இல்லை சில பேர்த்துக்கு 1 டே கூட இருக்கும். 1 டே கொடுத்துருக்கும், நெக்ஸ்ட் டேலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்க ஆரம்பிச்சிருக்கும் மணி அகைன். சில பேர்த்துக்கு இது 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கூட நடக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். பொதுவாக எல்லாருமே எதுக்கு ட்ரேடிங்குள்ளே வராங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. இந்த ட்ரேடிங்குள்ளே வர்றவங்களாம் எப்படி வருவாங்கன்னா, ஜாப் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரெஷர் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா காசு இருக்காது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. இருக்கிற கம்மியான காசை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு போடும். இல்லைன்னா யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை ஏதாச்சும் யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கடை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு ஒரு சின்ன ஒரு மளிகை கடை இல்லை சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா கூட அதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், யார்கிட்ட எப்படி பேசி விற்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப நமக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அண்ட் நாலேஜ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம போக கெயின் பண்ணிக்கலாம். நாலேஜ் இருந்தால் தான் நம்மளோட கேபிட்டல் நம்ம காப்பாற்றிக்க முடியும் விடாமல். ஆனால் அதுவுமே அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து சொல்கிறேன் இதை நான். அவங்க கண்ணுக்கு மார்க்கெட் படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்படுவாங்க. வந்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எப்படி கற்றுக்கணும்லாம் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனையும் நான் வச்சுருக்க காசை டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த Dream11 இந்த மாதிரி கேம்பிளிங் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஸ், அதிலலாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ளே வருவாங்க. சில பேர் இப்போ வரைக்குமே ஷேர் மார்க்கெட்டை கேம்பிளிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறையா பேர் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தான் தெரியும் ஷேர் மார்க்கெட் எப்படின்னு சொல்லி. தெரிஞ்சு பண்ணால் அது கேம்பிளிங் கிடையாது, தெரியாமல் பண்ணால் அது கேம்பிளிங். எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா ஒரு பென்சில் இருக்குது, அந்த பென்சில் ஒரு படிக்கிற பையன் கையில் இருந்துச்சுன்னா அவன் அதை வச்சு எழுதுவான், அவன் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறான். இதுவே அது ஒரு ரவுடி கையில் இருந்துச்சுன்னா அவன் அதை வச்சு கொலை பண்ணுறதுக்கு குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அது யார் கையில் இருக்குங்கிறதுல தான் அதோட வேல்யூவே இருக்குது. ஸோ அது மாதிரி தான் ஒரு கேம்பிளர் கைக்கு போச்சுன்னா மார்க்கெட்டு அவன் கேம்பிளிங்காக தான் யூஸ் பண்ணுவான். இதுவே ஒரு நல்லா தெரிஞ்சவன் எனக்கு இதை பற்றி புரியும் அப்படின்னு அவன் கைக்கு போச்சுன்னா அவன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக அப்ரோச் பண்ணுவான். இப்போ இந்த சூசைடில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா மிடில் கிளாஸா இல்லை ரிச் பீப்புளான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரிச் பீப்புளும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் 90% பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கு போயிட்டுருக்கப்ப ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் பட்டிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் போய்கிட்டு சில என்ட்ரிஸ்லாம் எடுப்பாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் மார்க்கெட். ஸோ அதை பிளைண்டாக நம்பிக்கிட்டு வேலையை விட்டுருப்பாங்க. வேலையை விட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ட்ரேடராக வந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங்கை நம்பி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை நம்பி உள்ளே வர்றீங்க. எனக்கு சோர்ஸ் வேறு மணி சோர்ஸே கிடையாது. எனக்கு ட்ரேடிங்கில் நான் காசு எடுத்தால் தான் எனக்கு அந்த மந்த் ஓட்ட முடியும். என் குழந்தைங்க அதை வச்சு தான் ஃபீஸ் கட்ட முடியும். என் ஒய்ஃபுக்கு என் குடும்பமே அதை வச்சு தான் நம்பிட்டு இருக்குன்றப்ப அப்பா அம்மா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நான் இதை வச்சு தான் பார்த்துக்கணும்னு வர்றப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. இப்படி போகிறப்ப நமக்கு எப்படியாச்சும் கடன் வாங்கிட்டோம், இதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து அந்த கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் என்ன நடக்கும்னா ப்ராஃபிட் வரவே வராது. பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கப்ப அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே தரும். அதை கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தராது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எத்தனை பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்னு தெரியல, ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மைக்கேல் ஹசி தெரியும். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளைவை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பிடிக்க முடியாது. இதுவே அந்த பட்டர்ஃப்ளையை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அதுவே உங்கள் ஷோல்டரில் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லுவார். சேம் அதே தான் ட்ரேடிங்கும். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். அதை மட்டுமே நம்பி பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. இது ஏன் கொடுக்காது, ஏன் மார்க்கெட்டுக்கு நம்ம பேசுகிறது என்ன அவங்களுக்கு கேட்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மைண்டு தான். நீங்கள் ஒர்க்கு போயிட்டு இருக்கப்போ உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு லாஸே ஆனாலும் ஜாபில் வர காசை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் டிபெண்ட் பண்ணி வந்துட்டீங்க ட்ரேடிங்கை. ஒருவேளை இதில் உங்களுக்கு காசு வரலைன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரை தள்ளிடும். அந்த ப்ரெஷருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு போயிடும். அப்போ உங்களால் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே உங்களால் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் விட்டு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்க மிடில் கிளாஸ் பீப்புள். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கனால லோன் அடைக்க முடியாதனால இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இயரில் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான், முடிஞ்சது முடிஞ்சிச்சு, ஃபைனலாக ஒன்று பண்ணி பார்ப்போம், அந்த காசை பூரா எடுத்து மொத்தமாக நம்ம இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் போடுவோம். சிங்கிள் ட்ரேடில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி மூவிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வரலாம். இப்போ இந்த மாதிரி மொத்தமாக அவங்க வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு 10 வருஷம். ஓகேவா, லேக்ஸ் கணக்கில் கூட சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த காசை பூரா எடுத்து அப்படியே ஒரு 5 லேக், இப்போ அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லேக் வச்சுருக்காங்கன்னா அது அப்படியே 20 லேக்காக மாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் எதுவுமே தெரியாமல் போடுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, கால் எது புட்டு எது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தால், ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தால் பை எது செல் எது என்னன்னே தெரியாமல் மொத்தமாக கொண்டு போய் அவங்ககிட்ட இருக்க காசை அமுட்டி போட்டுருவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அந்த நேரம் தான் என்ன நடக்கும்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். எக்ஸிட்டாக கூட தெரியாது அவங்களுக்கு, விட்டுருவாங்க, மொத்த காசும் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த சினாரியோவை கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். ஜாபை விட்டுட்டீங்க, ஃபேமிலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு குழந்த அம்மா அப்பா இருக்காங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, கடனில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நீங்கள் 10 வருஷமாக சேர்த்து வச்ச காசு பூரா உங்களுக்கு போயிடுச்சு மொத்தமாக. இப்போ உங்கள் கையில் ஒத்த பைசா கிடையாது. லோன் அடைக்கிறதுக்கு ஜாபுக்கு போகணும், உங்கள்கிட்ட ஜாபும் கிடையாது. மார்க்கெட்டில் காசு இருந்தால் தான் அடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியும், அதுக்கு கூட காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த சுச்சுவேஷனை கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடர், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் பையன் தள்ளப்படுறான். ஓகேவா, அப்படி அவன் போகிறப்ப என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், லேக் ஆஃப் சப்போர்ட், செகண்ட் டாபிக். இந்த சினாரியோ வச்சு அடுத்து சொல்கிறேன். லேக் ஆஃப் சப்போர்ட்னா நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எமோஷ்னலி எந்த சப்போர்ட் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, இதை போய் அவரோட ஒய்ஃப்கிட்ட கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க சும்மாவே சொல்ல வேணாம், சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் அவங்க ரொம்பவே நம்ம இதாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால யார்கிட்டையுமே சொல்ல முடியாது இந்த விஷயத்த போய். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல, இல்லை அம்மா அப்பாட்ட சொல்லாமன்ட்டு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பையன் வந்துட்டான்னா அவனோட வலியை வெளியே காட்டிக்கவே மாட்டான் எப்பயுமே. நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்ப நமக்கு சின்ன காயம் பட்டிருக்கும், அதை பெரிய லெவலில் காட்டி அழுவோம், ஸ்கூல் போகாமல் தப்பிப்போம். அதுவே பெரிய பையன் ஆயிடுச்சுன்னா பெரிய காயத்தை கூட சின்னதாக தான் காட்டிக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் இதே தான், நமக்கு லாஸ் ஆனதை வெளியே சொல்ல மாட்டோம், நம்மளோட கஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆல்ரெடி அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு, லேக் ஆஃப் சப்போர்ட், யாருமே சப்போர்ட் இல்லை. ஸோ ஒரு வேளை அவன் ஒய்ஃப்கிட்ட இல்லை யார்ட்டா சொன்னால் கூட சப்போர்ட் கிடைக்கலாம்.
பட் அவங்களோட மைண்டு சொல்ல விடாது. தனியாக உட்கார வைக்கும், உட்காந்து யோசிக்க வைக்கும். அடுத்து ஏதாச்சும் கடன் வாங்கலாமான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் வாங்கின இடத்துலேருந்து ஃபோன் வரும், கடன் வாங்கின இடத்துலேருந்து ஃபோன் வரும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு, அதாவது குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ட்டு இங்கிட்ட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒய்ஃபுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ப்ரெஷர். ஸோ இந்த 2 இதுலையுமே வந்துருச்சு. நான் சொன்ன ஃபினான்ஷியல் ப்ரெஷர், லேக் ஆஃப் சப்போர்ட், இந்த 2லையுமே சேர்ந்து தான் இந்த ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது. இதுதான் ஃபேமிலி ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ஒருத்தன் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறப்ப அவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, மொத்தமாக அவன் அடி வாங்கி நிற்கிறான் மார்க்கெட் மூலமாக, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவனுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா தைரியமாக இன்னொரு லோனை வாங்கி கூட விட்ட காசை எடுக்கலாம். அவனுக்கு அதுவும் தெரியாது, கற்றுக்கிற நேரமும் கிடையாது இப்போ. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறப்ப உட்காந்து அவன் யூடியூப் வச்சு கற்றுக்க முடியாது. இல்லை எங்கே கோர்ஸ் போனாலும் அதுக்குமே 40K கிட்ட கேட்குறாங்க இப்போலாம். அந்த மாதிரி போய் கற்றுக்க முடியாது. சரி யூடியூப்பில் வச்சு ஃப்ரீயாக கற்றுக்கலான்னாலும் அதுக்கு அவனுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா அவன் குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கப்போ அவன் எப்படி கற்றுக்குவான்? அதனால் அவன் கற்றுக்கவும் முடியாது. சரி வேறு ஏதாச்சும் ட்ரீம் லெவலில் போனால், அந்த மாதிரி கேம்பிளிங் சைடு அந்த மாதிரி போனால் கூட அதுலேயும் ஒன்றும் முடியாது. உடனேலாம் நமக்கு வராது. லாட்ரி அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. நமக்கு கண்ணு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸை தர்றது ட்ரேடிங் மட்டும்தான். ஆனால் அதில் போடுறது கூட அவன்கிட்ட காசு இருக்காது. ஒரு வேளை காசே இருந்தாலும் அகைன் அதை லாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி அவனுக்கு பயம் இருக்கனால அவன் கண்டிப்பாக போட மாட்டான். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் இருக்கிறப்ப அவன் மைண்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் எத்தனை பேர்த்துக்கு உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்திருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கப்ப ட்ரேடிங்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஜாபை விடவே விடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி விட்றப்ப உங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வீடியோவில். ஜாப் போய்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு ஜாப்லேருந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒரு மணி வந்துக்கிட்டே இருக்கும் மந்த் எண்டில். அதை வச்சு நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கலாம். லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்குறீங்களோ அப்போ நீங்கள் ஜாப் விட்டிங்கன்னா தப்பு கிடையாது. கற்றுக்காமல் ஜாப் விட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கடைசியில் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க ஒரு நாள் கண்டிப்பாக. என்னைய பொறுத்தளவுக்கு ஜாப் ப்ளஸ் ட்ரேடிங் இதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போ நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஜாபை விடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக ஜாபை விடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதை தயவு செஞ்சு அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலிகிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கனால தான் அது வேறு மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு போகுது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் உங்களை திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த திட்டுறனால உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் போட்டுற மாட்டாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு லாஸ் ஆச்சுன்னா வீட்டில் சொல்லுங்கள். இது 2 நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷருங்கிறதெல்லாம் வரவே வராது. இந்த 2 நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள், சூசைடுன்றது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக போச்சு. ஏன்னா நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் சூசைட் பண்ணீங்க? காசு இல்லைன்ட்டு சூசைட் பண்ணீங்க. அப்போ ரோட்டு ஓரத்தில் காசு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களாம் சூசைட் பண்ணிக்கலாம்ல. அவங்களாம் ஏன் வாழ்கிறாங்க இன்னும் சொல்லுங்கள்? ஏன்னா மைண்டு தான் இங்கே மேட்ரு. காசு இல்லைங்கிறதுக்காண்டி நான் சூசைட் பண்ணுறேன். அப்போ ரோட்டு ஓரத்தில் வீடே இல்லாமல் படுத்துருக்காங்கல்ல, அவங்களாம் ஏன் சூசைட் பண்ணுறதில்ல, வாழ்ந்து காட்டுறாங்க. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கணும். எப்பயுமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்க உயிரை அவரே எடுத்துக்கிற வரைக்கும் நம்மளாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. இருந்து என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெரிய நாளாகவே இருக்கலாம். அந்த டேவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் சூசைட் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கலாம், நாளைக்கு நாள் அதோட மோசமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மச் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நினச்சி பாருங்கள். சின்ன பசங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். இதுவே பெரிய ஆள் ஒரு 35 ஏஜ் இருக்குது அப்படின்னா அவங்க உங்கள் ஃபேமிலி, உங்கள் குழந்தையெல்லாம் நினச்சி பாருங்கள். அவங்க உங்களை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா எனக்கு என்னான்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் சொன்னதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். எனக்கு எல்லாமே உங்களோட ஃபீலிங் புரியுது. நீ சொல்கிறது ஈஸியாக இருக்கும்டா, அந்த நிலமையில இருந்து பார்த்தா தான்டா உனக்கே தெரியும் சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டை நினைக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு பிகினராக இருக்கப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். நான் சொன்னது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ட்ரேடிங் சைக்காலஜிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் ஃபீல் பண்ணி எல்லாமே அனுபவிச்சு தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு சூசைட் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு ஆகவே ஆகாது. அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணி ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வந்து
இன்னுமே நம்ம க்ரோ ஆகலாம்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னைய உங்களோட அண்ணனா இல்லைன்னா தம்பியா நினச்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி தப்பை யாருமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் சேஞ்ச் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.